இவ்வளவு முட்டு கொடுக்குறியடா டிவி கேக்கு, இத்தனை நாளா எங்கடா இருந்தேன்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். சோ நான் எந்த புது கட்சி வந்தாலுமே சப்போர்ட் பண்றாங்க. எந்த கட்சிக்குமே நான் ஆப்போசிட்டாவும் கிடையாது, எந்த கட்சிக்குமே நான் ஆதரவும் கிடையாது. சோ நான் எதோ புது கட்சி வந்துச்சுன்னா எப்பயுமே என்னோட வாக்கு அவங்களுக்காக தான் இருக்கும். சோ நாம் தமிழர் வந்தாங்க, சோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கலாம்னு போட்டேன் போன தடவை. நிறைய பேரை கன்வின்ஸும் பண்ணேன். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்தாங்க, சோ அவங்களுக்கும் ஓட்டு போடலாம், கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணேன், அவங்களுக்காக முட்டும் கொடுத்தேன். இவங்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு முட்டு கொடுத்திருக்கேன். அது எல்லாமே இந்த தடவை விஜய் வந்ததுக்கு அப்புறமா ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் ஆல்ரெடி இருந்த கட்சியில இருந்து யாருக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்களோ அவங்களையே மறந்துட்டு இப்ப யாரு ஆட்சியிலேயே இல்லையோ புதுசா வந்திருக்காங்களோ அவங்க என்ன உட்கார கூட இல்ல. அவங்கள பத்தி பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இவங்களே சொல்றாங்க எங்களுக்கு ஆல்ரெடி 8% ஓட்டு, 8% ஓட்டு இருக்கு, சோ நாங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல, 3 லட்சம் ஓட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற அவங்களே இப்ப விஜய் பத்தி தாக்கி பேசுற இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களோட கான்சென்ட்ரேட் யார் மேல இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோ டோட்டலா யாரை எதிர்த்து இவங்க எத்தனை நாள் அரசியல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களை எதிர்த்து இருக்கணும். என்ன அரசியல் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத இன்னும் அழுத்தமா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னமும் யாரு விலகி இருக்க மாட்டாங்க, இன்னொரு கட்சியை தேடியும் போயிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட டோட்டல் கான்சென்ட்ரேட் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்க டிவி அவங்களை தாக்கி பேசுறதுலயோ அவங்களை இறக்குறதுலயோ அவங்க எதிர்த்து பேசுறதுலயே டோட்டலா இவங்களோட கான்சென்ட்ரேட் இருக்கு. சோ இதுல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு டிவிகேக்கு இப்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச காரணமும் இன்னொன்னு இதுதான். சோ நாம் தமிழருக்கு நம்ம இன்னமும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சா கூட இதுல இருக்க சிலர் பேசுற இதெல்லாம் ரொம்ப வல்கரா இருக்கு. யாரை எதிர்த்து பேசுறோம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசாம இன்னும் அவங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி பேசவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். சோ அந்த லெவலுக்கு இருக்கிறப்ப நான் எதுக்குங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு தாட் தான் வந்திருக்கு. சோ நிறைய பேர் இன்னமும் நாம் தமிழர்ல முட்டு கொடுக்குறீங்க, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல, ஆனா நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. இவங்க இந்த தடவை வந்ததுல இருந்து யாரை ஏத்து பேசணுமோ அவங்க ஏத்து இது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களா அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வரைக்குமே டிவிகே விட்டு தான் ஏத்து பேசுறாங்களே தவிர்த்து யாரை எதிர்க்கணுமோ அவங்களை டோட்டலா மறந்துட்டாங்க. சோ இதனாலதான் எனக்கு டோட்டலா இப்ப விஜய் ஆரம்பத்துல இருந்து எதுவுமே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. எங்க டிவிக்கே ஓட்டு கேட்க போனாலும் சரி, அங்க டிஎம்கே ஆளுங்களாகட்டும், இங்க நாம் தமிழர்கள் ஆளுங்களாகட்டும், அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட ஓட்டு ஒரு தடவை தான் போட போறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான ஓட்டு நல்லா யோசிச்சு போடுங்க. என்னோட சின்ன பையன், என்னோட பெரிய பையன், இவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சத்தியமா நினைக்காதீங்க. அப்படி தெரியாம இருந்திருந்தா இது வரைக்கும் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஓட்டு, அதாவது உங்களோட வாக்குறுதிகளாகட்டும் டோட்டலா ஒவ்வொருத்தர் செக்மெண்ட்டுக்கும், அதாவது விவசாயிகளாகட்டும் நெசவாளர்களாகட்டும் எல்லாருக்குமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க. உங்களோட 5 வருஷம் ஓட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் என்னோட ஆரம்பத்துல இருந்து பரம்பரையே உங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்றவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 5 வருஷம் நீங்க போட்டு ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டி ஆல்ரெடி இருந்தவங்களே கூட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 10,000 இல்ல, நீங்க 50,000 சம்பாதிச்சா கூட இப்போதைக்கு பத்த மாட்டேது. அடுத்து நீங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அடி விழுவ ஆரம்பிச்சு கீழே இருந்தவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. சோ கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. என்னோட கருத்தை சொல்லிட்டேன். தேங்க்யூ.